பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பத்திரப்பதிவுகள் தொடக்கம். முதற்கட்டமாக 19 பேருக்கு ரூபாய் 9.22 கோடி இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள பசுமை விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதற்கான பத்திரப்பதிவுகள் இன்று தொடங்கியதை அடுத்து முதற்கட்டமாக 19 நில உரிமையாளர்களுக்கு ரூபாய் 9.22 கோடி இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. சென்னைக்கு அடுத்து இரண்டாவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 5746 ஏக்கர் பரப்பளவில் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு கடந்த 31/10/2023 நிர்வாக அனுமதி வழங்கியதோடு அறிவிப்பும் செய்திருந்தது. சென்னை விமான நிலையத்தின் திறன் அதிகரிப்பு மற்றும் நெரிசலை குறைக்க புதிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவதாகவும் அரசு தெரிவித்திருந்தது. புதிய விமான நிலையம் அமைக்க 5183 ஏக்கர் நிலங்கள் 13 கிராமங்களை சேர்ந்த மக்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட வேண்டும். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க விளைநிலங்களை கையகப்படுத்தினால் நீர் ஆதாரங்கள் அதிகமான அளவில் பாதிக்கும், குடியிருப்புகள், விளைநிலங்கள் ஆகியன பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க வேண்டும். புதிய விமான நிலையம் அமைக்கவும் விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து ஓராண்டாக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். பொதுமக்களின் போராட்டங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஆதரவாகவும் பேசி வந்தனர். விளைநிலங்கள் கையகப்படுத்தும் போது இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்படும் மக்கள் சிலர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அரசு 3321.25 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 35 லட்சம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் 2.57 கோடி வரை விலை நிர்ணயம் செய்து உயர்த்தி இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என கடந்த 25/6/2025 நாளன்று ஆணை பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தையில் பொடவூர், பரந்தூர், நெல்வாய், அக்கமாபுரம், வளத்தூர் உள்ளிட்ட 5 கிராமங்களை சேர்ந்த நில உரிமையாளர்கள் தங்களது நிலத்தை விமான நிலையத்திற்கு கொடுப்பது என சம்மதம் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி காஞ்சிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முதற்கட்டமாக 19 நில உரிமையாளர்கள் ரூபாய் 9.22 கோடி மதிப்பிலான நிலத்தை விமான நிலைய கட்டுமான நிறுவனமான தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்துக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தனர். இழப்பீட்டுத் தொகை நில உரிமையாளர்களின் வங்கி கணக்கில் புதன்கிழமையே வரவு வைக்கப்பட்டதாகவும் காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நடந்த பத்திரப்பதிவின்படி பதிவு செய்யப்பட்ட நிலங்களுக்கான பத்திரத்தை காஞ்சிபுரம் சார் பதிவாளர் சதீஷ் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழக துணை ஆட்சியர் செல்வமதியிடம் வழங்கினார். இதன் மூலமாக பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளில் தமிழக அரசு